பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையில் 2012 போடப்பட்ட அரசாணை எண் 121 பள்ளி குழந்தைகள் பாதுகாப்புக்கு 2021 இருந்து இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களே என்பதற்கு இதே வள்ளுவர் கோட்டத்தில் மேடை போட்டு பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறதா உங்களுக்கு என்பதை இந்த கலியுக கண்ணகி போல பெண்கள் உரிமையை பற்றி எதிர்க்கட்சியில் எல்லாம் பேசக்கூடிய கனிமொழியை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு சூடு சொரணை என்று ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த ஆட்சியாளருக்கும் இந்த கோபாலபுரம் குடும்பத்திற்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவருக்காவது வெட்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தால் அரசாணை எண் 121 நாளையிலிருந்தாவது செயல்படுத்தி பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு நிவாரணத்தையும் குறைந்தபட்சம் அந்த அரசு ஆசிரியர்களை 3ஆம் வகுப்பு மாணவிக்கு 6 மாதங்களாக 3 ஆசிரியர்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இதை வெளிப்படுத்தியும் கூட நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத இந்த அரசாங்கத்தை பார்த்து மக்கள் காரி துப்புகிறார்கள். எனவே வரப்போகின்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இனிவரும் காலங்களில் மக்கள் தயவு செய்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டீர்கள். ஆனால் இந்த லட்சணத்தை, இந்த ஆட்சியின் அவலட்சணத்தை வீட்டுக்கு அனுப்பினால்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தாயுள்ளம் கொண்ட புரட்சி தலைவியை போல மீண்டும் அவர் முதலமைச்சராக ஆனால்தான் இந்த நாட்டில் எங்களை போன்ற பெண்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 83 வரை வயது ஆயாக்கள் வரை, ஏன் பெண் போலீஸுக்கு கூட பாலியல் தொந்தரவு. நேற்று கூட பழவந்தாங்கலில் ஒரு பெண் போலீஸ் 10 மணிக்கு ரயிலை விட்டு இறங்கி போகும்போது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறார். இவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை கனிமொழி நடக்கின்ற கூட்டத்திலேயே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த ஆட்சியின் லட்சணத்தை எங்கே போய் தலையில் அடித்துக் கொள்வது, முட்டிக் கொள்வது என்று மக்கள் பெரும் வேதனையோடு இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தான் பதில் இல்லை. யார் அந்த சார் என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக இது எல்லாவற்றிற்கும் இந்த திமுகவின் மாவட்ட செயலாளரை போல கமிஷனர் அருண் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு காரணம். அவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு இந்த மாணவர் படை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வந்தால்தான் தமிழ் சமுதாயம் உருப்படும் என்று கூறி எங்களுடைய மாணவர் அணி சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்பதற்கேற்ப இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சூளுரைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.